சார் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஆல்கஹாலிக் பேஷண்ட் வராங்க. அதுல சில பேர் அவுட் பேஷண்டாவும் பாக்குறீங்க, இன் பேஷண்டாவும் பாக்குறீங்க. இது என்னோட டவுட் என்னன்னா, எந்த ஒரு நபராலையும் ஆல்கஹாலிக் இல்லாம இருக்கவே முடியல, ஃபுல்லா ஆல்கஹாலிக் அடிக்டா தான் இருக்காங்க அப்படின்னு எந்த சிம்டம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஒரு மனிதர் ஆல்கஹால் இல்லாம இருக்க மாட்டாரு, ஆல்கஹாலுக்கு அடிமையாயிட்டாருங்கிறது சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிசைர். எப்போ பார்த்தாலும் ஆல்கஹால் குடிக்கணும், ஆல்கஹால் 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 அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் கம்பல்ஷன் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னா கிரேவிங் அர்த்தம். திருப்ப திருப்ப குடிய பத்தியான யோசனைகள் சிந்தனைகள் மட்டுமே வரும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். அவர் என்ன நினைப்பாரு, ஒரு லைட்டா ஒரு கட்டிங் சாப்பிடலாம், கொஞ்சமா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா நிறைய குடிச்சிருவாரு. குடிக்கவே வேணான்னு நினைப்பாரு, ஆனா குடிச்சிருவாரு. ஸோ அந்த கண்ட்ரோலுங்கிறது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இருக்காது, டிபெண்டன்ஸ் ஆனவங்களுக்கு. 3வது சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த குடிப்பழக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சமா குடிச்சு பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு கல்யாணம், காது குத்து, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு நியூ இயர், இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நேரத்தெல்லாம் வாடா கொஞ்சமா சாக்கு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க. இவங்களுக்கும் சில ஆசைகள் வரலாம், குடிப்பாங்க. அடுத்து லைஃப் போக 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 நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதுக்கெல்லாம் ஆல்கஹால் குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுவாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமா குடிச்சிருப்பாங்க, ஒரு பீர் குடிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 90 ml குடிச்சிருப்பாங்க. போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 90, 180 ஆகும், 180 360 ஆகும், 360 540 ஆகும், 720 ஆகும். ஸோ இப்படியே அதிகமாகிட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90 ml அவருக்கு கிடைச்ச ப்ளஷர் போக போக அவருக்கு கிடைக்காது. ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ளஷர் கிடைக்கிறதுக்காக 90லேருந்து 180 ஆக்குவார். 180ல் ஒரு காலத்துக்கு மேலே அதில் கிடைக்காது, ஸோ 270க்கு போவார். 270ல் கிடைக்காது, ஸோ 540க்கு போவார். திஸ் இஸ் கால்டு டாலரன்ஸ். ஸோ பாடி இதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் குடித்தாதான் அந்த சேம் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒருத்தர் ஆல்கஹாலுக்கு டிபெண்டன்ஸ் ஆகிட்டாருங்கிறது அறிக்கை. 4வது சிம்டம், இப்படி ஆல்கஹாலுக்கு அடிமையான ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சடனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஆல்கஹாலை குடிக்க மாட்டோமா அப்படின்னு நிப்பாட்டிட்டாரு, இல்ல என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 குவார்டர் அடிக்கிறார், ஒரு குவார்டர் தான் அடிக்கிறார். அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் ரெடியூஸ்ட். கம்மி பண்ணாருன்னா அன்பிளசண்டான வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும். என்னெல்லாம் வரலாம்னா, குமட்டுற மாதிரி இருக்கும், நாசியா இருக்கும், வாமிட்டிங் வரும், ஸ்வெட்டிங் வரும், வேத்து வேத்து கொட்டும், சிலருக்கு செஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், பால்பிட்டேஷன், படபட படபடன்னு அடிச்சு. ஸோ இதெல்லாமே சடனாக அவங்க வந்து ஆல்கஹால் வந்துட்டு ஒரு டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம அவங்களா டப்புன்னு நிறுத்தி பார்க்குறேன் நிப்பாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ சிலருக்கு ஃபிட்ஸ் கூட வரலாம். ரொம்ப அதிகமாக குடிச்சிருக்காங்க, சடனாக விடுறாங்க அப்படின்னா ஃபிட்ஸ் தொந்தரவு கூட வரலாம். திஸ் இஸ் கால்டு வித்ட்ராவல். 5வது என்னன்னா நெக்லெக்ட் ஆஃப் அல்டர்னேட்டிவ் ப்ளஷர். அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் குடிக்கிறாரு, அவருடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அவருடைய பசங்களுக்கோ இல்லை பொண்ணுங்களுக்கோ ஒரு காலேஜ் டேல ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை கல்யாணம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது, இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா அவர் வேற எதையுமே பார்க்காம ஆல்கஹாலை மட்டுமே குடிச்சிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா ஆல்கஹால் வாங்குறதுக்கும் ஆல்கஹால் குடிக்கிறதுக்கும் அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து வெளியே வர்றதுக்குமே அவருக்கு பெரும்பாலான நேரங்கள் சரியா போயிடும். ஸோ அப்படிங்கிறனால அவர் ஆல்கஹாலை டிபெண்ட் பண்ணியே மட்டும்தான் இருப்பார். திஸ் இஸ் கால்டு நெக்லெக்டிங் தி அல்டர்னேட்டிவ் ப்ளஷர். 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கான்சிக்வன்ஸ். அப்படின்னா என்னன்னா, அவருக்கு தெரியும் குடிச்சா லிவர் பாதிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும், குடிச்சா கணையம் பாதிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும், குடிச்சா ரொம்ப ஹெவியா குடிச்சா டிப்ரெஷன் கூட வரலாம் அவருக்கு தெரியும், குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல போலீஸ் பிடிச்சிடுவாங்கன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் ஆல்கஹாலுக்கு அடிமையானதுனால வேற வழி இல்லாம ஆல்கஹாலை குடிப்பாங்க. ஸோ இந்த 6 சிம்டம்ஸ்ல ஒரு கடந்த வருஷத்தை எடுத்துக்கோங்களேன், லாஸ்ட் 1 இயர்ல இந்த சிம்டம்ஸ்லாம் ஒரு 3க்கு மேல சிம்டம் இருக்குனாலே ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையாயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரிங்க சார் சடனா விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்போ அவர் ஆல்கஹால் குடிச்சுக்கிட்டே தானே இருப்பாரு அப்படின்னா, ஒன்ஸ் அவர் ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவர் ஒரு மனநல மருத்துவரை பார்த்து இனிஷியலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா ஒரு 5 to 7 days அது இருக்கும். ஸோ டூரிங் த பீரியட் அவருடைய மோட்டிவேஷன் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்து டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரொசீஜர்லாம் தெளிவாக சொல்லி டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடிமையாக இருக்கவங்க டி அடிக்ஷன் கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறமா கவுன்சிலிங்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆல்கஹால் அடிமையானதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து வெளியே வந்தாங்க. நன்றி. தேங்க்யூ.